அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் தற்சமயம் எல்லா சமூகத்திலும் ஆண் மற்றும் பெண்ணுக்கு திருமணம் தள்ளி போவது பற்றி பல கிரக தோஷங்கள் இருப்பது அறியப்படுகிறது. ஜாதகம் மூலமாக ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், சுக்கிரன் தோஷம், கலஸ்தர தோஷம், ராகுகேது தோஷம் என்று பல கிரகங்கள் தோஷத்தால் தடைப்பட்டு தாமதமாக திருமணம் நடைபெறுவதும், திருமணம் நடைபெறாமல் போவதும் அவரவர் செய்த பூர்வ ஜென்ம ஊழ்வினை கர்மா என்று எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? அதே சமயத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் தள்ளிப்போவது வாஸ்து, நாம் வீட்டில் இருக்கும் வாஸ்து காரணமா, நாம் வாழும் வீடு வாஸ்து பிரகாரம் இருக்கிறதா என்பதை பற்றி பார்த்தால் வாஸ்தும் ஒரு குற்றமே. வாஸ்து சரியில்லாத வீட்டில் தங்கியிருந்தாலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் தள்ளி போவதும் தடையாவதும் திருமணம் ஆகாமல் இருப்பதும் வாஸ்து குற்றமாக இருப்பது காரணம் என்று அறியப்படுகிறது. ஒரு வீட்டில் வாஸ்து தவறாக இருந்தால் திருமணம் நடக்காது அல்லது நீண்ட நாட்கள் தள்ளி போகும். வீட்டில் உள்ள ஆணுக்கு திருமணம் தடைப்பட்டால் அல்லது தள்ளி போனால் அந்த வீட்டில் வடகிழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். வடகிழக்கில் கழிவறை மற்றும் பூஜை அறை இருந்தாலும் அல்லது அந்த பகுதி நீண்டு இருந்தாலும் அது ஆணை பாதிக்கலாம். பெண்ணுக்கு திருமணம் தள்ளி போகிறது என்றால் அந்த வீட்டில் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமாக, தென்கிழக்கில் படுக்கையறை அல்லது கிழக்கில் கழிவறை போன்ற அமைப்புகள் ஏதேனும் இருப்பின் நிச்சயம் பெண்ணுக்கு திருமணம் தள்ளி போகும் வாய்ப்புள்ளது. இன்னொன்று, திருமணத்தில் விருப்பமின்மை, இரண்டாவது வேலை கிடைக்காமை போன்ற சூழ்நிலை காரணமால் திருமணம் வாஸ்து மூலமாக கெட்டுப்போகும். பிரபஞ்சத்திலேயே மனிதன் வசிக்கக்கூடிய அமைப்பு அளவான வெப்பம், குளிர், காற்று பூமிக்கு இருப்பதால் தான் நாம் அங்கு வாழ முடிகிறது அல்லவா? அதுபோலத்தான் வீடும் கிழக்கு ஜன்னல்கள் சூரிய வெளிச்சம், வடக்கு ஜன்னல்கள் காற்றோட்டம். வீட்டை வாஸ்து முறைப்படி சரி செய்தாலே போதும், வீட்டில் கெட்டி மேலும் கொட்டும், எல்லாம் எண்ணியபடி நன்றாகவே நடக்கும். ஆகவே வாஸ்து வீட்டில் எந்த அமைப்பு இருக்கிறது என்பதை பார்த்து குற்றம் இருப்பின் வீடு மாற்றவோ வீடை சரி செய்து கொண்டால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடைபெறும். அதே சமயத்தில் ஒரு பெண்ணிற்கு திருமணம் தாமதமாக ஆகிறது என்றால் அவர் உறங்கும் அறை வாயு மொழியில் வடமேற்கு மொழியில் உறக்கம் படுத்து உறங்கினால் அவளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் என்பது வாஸ்து பிரகாரம் ஒரு அமைப்பு உள்ளது. ஆகவே மேற்கண்ட முறைப்படி வாஸ்து நல்ல நிலையில் உள்ளதா தீய நிலையில் உள்ளதா என்பதை அறிந்து செய்து வாஸ்து சரி செய்து கொண்டு திருமணம் நல்ல முறையில் வெகு விரைவில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் செய்து வாழ்வாங்கு வாழ இறைவனிடம் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.